கிருஷ்ணரோட 10 அவதாரங்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்து மதத்துல விஷ்ணு பகவான் தர்மத்தை நிலைநிறுத்தவும், பக்தர்களை காக்கவும், அசுரர்களை அழிக்கவும் பல அவதாரங்கள் எடுத்ததாக கூறப்படுகிறது. அதைதான் தசாவதாரம் என்று அழைக்கப்படுகிறது. மத்ஸ்ய அவதாரம், அதாவது கிருஷ்ணர் மீன் வடிவில் தோன்றி மக்களை காப்பாற்றுவது. ஒருமுறை பெரிய பிரளயம் ஏற்பட்டு உலகம் முழுவதும் நீர் பரவியது. அப்போது விஷ்ணு பகவான் மீன் வடிவில் தோன்றி மனுவுக்கு வழிகாட்டி வேதங்களை பாதுகாத்தார். குர்ம அவதாரம், தேவர்கள் அமிர்தம் பெற மந்திர மலை கொண்டு கடலை கடந்தனர். அப்போது விஷ்ணு ஆமை வடிவில் தோன்றி மலை மூழ்காமல் தன் முதுகில் தாங்கி அமிர்த கடலை நிறைவேற்றி. வராக அவதாரம், அசுரன் ஹிரண்யாக்ஷன் பூமியை பறித்து கடலுக்குள் மறைத்தான். விஷ்ணு பன்றி வடிவில் தோன்றி கடலுக்குள் பாய்ந்து பூமியை தன் தந்தத்தில் தூக்கி மீட்டார். நரசிம்ம அவதாரம், ஹிரண்யகசிபு என்ற அசுரன் என்னை யாரும் கொல்ல முடியாது என்று வரம் பெற்றிருந்தான். அவன் பக்தன் பிரகலாதனை வதைக்க முயன்றான். அப்போது விஷ்ணு அரை மனிதன் அரை சிங்கமாக வெளிப்பட்டு மாலை நேரத்தில் வாசலில் கைகளால் அவனை அழித்தார். வாமன அவதாரம், மகாபலி என்ற அசுர அரசன் உலகை ஆட்சி செய்தான். விஷ்ணு வாமனன், அதாவது குள்ள மனிதனாக அவனிடம் சென்றார். 3 அடிகள் நிலம் கேட்டார். 2 அடியில் உலகையும் வானத்தையும் அளந்தார். 3வது அடியில் பாலியின் தலை மீது வைத்து தன்னை அடக்கினார். பரசுராம அவதாரம், அதிகாரிகள் சத்திரியர்கள் அநியாயம் செய்த காலத்தில் விஷ்ணு பரசுராமன் கோடாரியுடன் தோன்றி அநீதியை அழித்து தர்மத்தில் நிலைநிறுத்தினார். ராம அவதாரம், திரேதாயுகத்தில் அயோத்தியாவில் ராமர் பிறந்து தர்மத்தின் உச்சமாக வாழ்ந்தார். சீதையை பறித்த ராவணனை வென்று உலகிற்கு நேர்மை, அன்பு, கடமை, ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டினார். கிருஷ்ண அவதாரம், துவாபரயுகத்தில் விஷ்ணு கிருஷ்ணராக அவதரித்தார். காளிய நாகத்தை கட்டுப்படுத்தினார். மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசித்து தர்மத்திற்காக போராட செய்தார். புத்தர் அவதாரம், கலியுகத்திற்கு முன்பாக விஷ்ணு புத்தராக அவதரித்தார். அகிம்சை, கருணை, தன்னடக்கம் ஆகியவற்றை உலகிற்கு உபதேசித்தார். கல்கி அவதாரம், இன்னும் நிகழாத அவதாரம். கலியுக முடிவில் விஷ்ணு குதிரை வடிவ தலை கொண்ட வீரராக தோன்றி அநீதியையும் அசுர சக்திகளையும் அளிப்பார். தசாவதாரம் என்பது சாதாரண கதைகள் அல்ல. ஒவ்வொரு அவதாரமும் வாழ்க்கையில் தர்மம் எப்படி வெல்லும், அநீதி எப்படி அழியும் என்பதை வெளிப்படுத்துகின்றது.